பொதுவா சாமி கும்பிடுற பல பேர் பண்ற அதே தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. ஹலோ டிராவலர்ஸ், கையில ஒரு பெரிய மூட்டையோட சிரிச்ச முகத்தோட இருக்க இவர் யார் தெரியுமா? இவர் தான் குபேரர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் இல்ல. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே. இவர் குபேரரே கிடையாது. இவரும் குபேரரும் வேற வேற. இவ்வளவு நாளா இவர் தான் குபேரர்னு நீங்களும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம அத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ இவர் குபேரன் இல்லனா குபேரன் யாரு? இவர் தாங்க குபேரர். நல்லா பாருங்க. தலையில கிரீடத்தோட, கையில செல்வத்தோட, இன்னொரு கையில கீரி பிள்ளையோட காட்சி தருவாரு. இவரு இந்து மத கடவுள். நவகிரகங்கள்ல வடக்கு திசைக்கு அதிபதியும் இவர்தான். அஷ்டதிக்கு பாலர்கள்ல ஒருத்தரும் இந்த குபேரர் தான். சிவபெருமானோட நெருங்கிய நண்பராம். சுருக்கமா சொல்லணும்னா பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த செல்வத்துக்கும் இவர் தான் லாக்கர் கீ வச்சிருக்காரு. இவரை கும்பிட்டா செல்வம், சொத்து எல்லாமே சேருங்க. அப்போ இவர் யாரு? இவர் தான் சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல இருக்கிற பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு துறவி. இவரோட உண்மையான பெயர் புதாய். இவரு 10வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு நிஜமான மனிதருங்க. இவரோட பெரிய தொப்பையும் சிரிச்ச முகமும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பேராசை இல்லாம மகிழ்ச்சியா கவலைகள் இல்லாம வாழணுங்கிறத தான் குறிப்பிடுது. பணம், தங்கம், சொத்து இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கான செல்வத்துக்கு நம்ம குபேரரை தான் வணங்கணும். அதுவே மன அமைதி, சந்தோஷம், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த லாஃபிங் புத்தாவை வழிபடணும்.